கீர்த்தனா, தங்களுக்கு கேட்கலாம். கஸ்டமர் லைன்ல இருக்கீங்களா? நாங்க லைன்ல தான் இருக்கோம் மேடம். நீங்க லைன்ல தான் இருக்கோம். நீங்க தான் இப்பதான் வந்தீங்க. சொல்லுங்க. கால் பண்ண இருக்க நம்பருக்கு தகவலுங்களா இல்ல வேற நம்பருக்குங்களா சார்? இல்ல, தகவலே வந்து ஏர்டெல்ல பத்தி தான் மேடம். சொல்லுங்க சார், என்ன தகவலுக்காக கால் பண்ண இருக்கீங்க சார்? நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். என்னன்னா, இப்ப நீங்க வந்து ரீசார்ஜ் பிளான்லாம் வந்து ரிவைஸ் பண்றீங்க மேடம், சரிங்களா? அமௌண்ட் ஏத்துனீங்க. முன்ன வந்து விங்ஸ் பிரீமியம் வந்து அலோ டியூன் வந்து மாத்த முடியும், 4-5 பிளான் மாத்த முடியும் இருந்தது. இப்போ வந்து அமௌண்ட்டும் ஏத்திட்டீங்க, ஆனா இப்ப மாத்த முடியல, சரிங்களா? முன்ன வந்து என்ன பண்ணா ஷஃபிள் பண்ணிக்கலாம், பிரீமியம் ஃப்ரீயா கொடுப்பீங்க, வந்து நாங்க வந்து ஷஃபிள் பண்ணி அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் மாத்திக்கலாம். இப்ப அது வந்து சொல்லிட்டீங்க. நீங்க அமௌண்ட் ரீசார்ஜ் எல்லாம் வந்து பிளான் மாத்திடுவீங்க, ஆனா வந்து ஃபெசிலிட்டி மட்டும் அதே கொடுப்பீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது ஏன்னு சொல்றேன்னா, போர்ட்டிங் பண்றதுக்காக சொல்றோம், சரிங்களா? முன்னதான் வந்து மோனோப்ளில இருந்தீங்க, 3 பேர் இருந்தீங்க. இப்ப 4ஆவது ஒருத்தர் வந்த பிறகு இப்பதான் வந்து இதுக்கு ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, வந்து இப்போ வந்து போர்ட்டிங் பண்றதுக்காக தான் சொல்றோம். ஏர்டெல் டு பிஎஸ்என்எல் நாங்க போர்ட் பண்ண போறோம், அதுக்காக தான் போன் பண்ணேன். சரிங்க சார், நம்ம இருந்து கண்டிப்பா ஃபீட்பேக்கா எடுத்து ஹைலைட் பண்றோம் சார். நீங்க ஃபீட்பேக் வந்து நீங்க எடுக்காட்டி போங்க. இப்பெல்லாம் முன்ன வந்து ஒருத்தர் தான் இருந்தீங்க, உங்ககிட்ட ஃபீட்பேக் கொடுத்து உங்ககிட்ட நாங்க வாங்கிருந்தோம், சரிங்களா? இப்ப வந்து ஃபீட்பேக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப ஏன் நீங்க என்கிட்ட சொல்றீங்களான்னு கேட்கறதுக்கு எனக்கு புரியுது. இப்ப ஏன் சொல்றேன்னா, இது ரெஜிஸ்டர் ஆகும், நாங்க வந்து போர்ட்டிங் பண்றதுக்காக ரெடியா இருக்கோம், சரிங்களா? நீங்க வந்து அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணி என் பிளான் வந்து ரிவைஸ் பண்றீங்கன்னா, ஒன்னு ஃபெசிலிட்டி அதிகமா கொடுக்கணும். 155 பிளான வந்து 179 நீங்க ஏத்துனீங்க. நீங்க என்ன அதுல வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க, இது நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்க சார், நம்ம இருந்து கண்டிப்பா ஃபீட்பேக்கா எடுத்து ஹைலைட். ஃபீட்பேக் எனக்கு தேவை. ஃபீட்பேக் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து ரீசார்ஜ் பிளான் வந்து ரிவைஸ் பண்ணீங்க, ஒன்னு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி கொஞ்சமாவது கொடுக்கணும். விங்க் பிரீமியம் சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்க, அலோ டியூன் மாத்தலாம். அந்த அலோ டியூன்ல வந்து ஒரே அலோ டியூன் தான் மாத்த முடியுது, மேலும் பிளேலிஸ்ட் வந்து மாத்த முடியல, ஷஃபிள் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அமௌண்ட்டும் ஏத்திட்டீங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்ப எது நீங்க ரீசார்ஜ் பிளான ரிவைஸ் பண்றீங்க சொல்லுங்க? உங்களுக்கு தேவை அமௌண்ட் மட்டும், கரெக்டுங்களா? பிளான் ரீசார்ஜ் எப்பன்னா பண்ணிக்கீங்க. இல்லைங்க மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அமௌண்ட் ஏத்திக்கங்க, அதுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுங்க சொல்லுங்க? 155 இருந்து 189 மாத்திக்கிறீங்க. பிளானும் வந்து அதேதான், 1.5 GB. அதுவும் இல்லாத நாங்க 155 ரூபாய்க்கு பிளான் பண்ணி ஜிபியை வந்து நாங்க வந்து அப்படியே வச்சுட்டு நீங்க திரும்ப வந்து நெக்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணும்போது கேரி ஃபார்வர்டும் ஆக மாட்டேது, பிளான் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுது. இது என்ன கணக்கு சொல்லுங்க நீங்க? நாங்க வந்து குருவி சேர்க்கிற மாதிரி டேட்டாவை சேர்த்து வைக்கிறோம், நாங்க யூஸ் பண்ணா கூட சேர்த்து வைக்கலாம், சொல்லுங்க? கரெக்ட் தானே? இப்ப நான் 1.5 GB நான் போடுறேன் ஒரு மாசத்துக்குன்னா, ஒரு 1/2 GB கூட 1 GB இருக்குது. அது என்ன ஆகுது? இந்த பிளான் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே எக்ஸ்பைரி ஆகி போகுது. நான் திரும்ப ரீசார்ஜ் பண்ணா கேரி ஃபார்வர்ட் ஆகல. இது என்ன விளையாட்டு சொல்லுங்க? நாங்க அப்பப்போ 150 ரூபாய் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணினே இருக்கணும், நீங்க பாட்டுன்னு வந்து எக்ஸ்பைரி பண்ணினே இருப்பீங்க. இப்பெல்லாம் அந்த காலம் முடிஞ்சிச்சு மேடம், அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப பிஎஸ்என்எல் வந்து அப்படியே புதிய உதயமா சூரியன் மாதிரி முளைக்குது, சரிங்களா? இதெல்லாம் வந்து ஏன் எங்க கூட சொல்லணும்னா, இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும். இது சொல்லிட்டு தான் நாங்க போர்ட்டிங் பண்ணணும். ஏன்னா இப்பெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, சோசியல் மீடியால வந்து கிழின்னு கிழிக்கிறாங்க, உங்களையும் சரி ஜியோவும் சரி. ஏதோ முன்ன வந்து தனியா இருந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா 150 ரூபாய் மினிமம் பிளானையே நீங்க மாத்தி விட்டீங்க. ஒன்னு அமௌண்ட் ஏத்துனா ஃபெசிலிட்டி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? உங்களோட ஐயர் அபிஷியல் அடுத்தது யாரு சொல்லுங்க, அவங்க கிட்ட பேசுங்க. நான் பாட்டு பேசியிருந்தா எங்க தொண்டை தண்ணி தான் கிழியுது. இந்த சிரமத்துக்கு மன்னிக்கவும், சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், அதெல்லாம் எங்க கிட்ட சொல்றதுக்கு வழியே கிடையாது. அதெல்லாம் வந்து என்னன்னா, அந்த நோட்ல எழுதி பேசுவாங்க பாருங்க, அது வந்து வாய் வார்த்தையா வரக்கூடாதுங்க, உள்ளந்து வரணும். பிஎஸ்என்எல் வந்து நாங்க போறோம், இப்போ சொல்றேன், பிஎஸ்என்எல்க்கு இந்த நம்பர் இல்ல, என் ஒய்ஃப் நம்பருக்கு போர்ட்டிங் பண்ணிட்டு அடுத்து இந்த நம்பரை நான் போர்ட்டிங் பண்ணிட்டு போறேன். இந்த நம்பரும் ஏர்டெல் தான். உங்ககிட்ட நாங்க பேசிக்கிறோம் பாருங்க, வெட்டு நம்பரு, அதுக்கு நாங்க போர்ட்டிங் தான் பண்ண போறோம். அதுவும் ஃப்ரீயா போர்ட்டிங் பண்ணிடுறாங்க. போர்ட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் வந்து சோசியல் மீடியால போறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. லைன்ல வெயிட் பண்ணுங்க சார், சீனியர் சூப்பர்வைசருக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். கொடுங்க. லைன்ல வெயிட் பண்ணுங்க சார்.